அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்றைய கிளாஸ்ல நாம பிசிக்ஸ்ல தேவைப்படக்கூடிய சில பெரிய சுருக்கல்களை எவ்வாறு மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி ஓரளவுக்கு இலகுவாக சுருக்க முடியும் என்ற விடயத்தையும், அதே போல வர்க்க மூலங்கள் இருக்குதான், அந்த வர்க்க மூலங்களை விரைவாக ஒரு அன்னளவான பருமனை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் என்ற விடயத்தையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய போறோம்னா இன்றைய கிளாஸ்ல பார்க்க போறோம். ரைட், முதலாவதா மடக்கை அட்டவணைகளை எவ்வாறு தீர்க்கிறதுங்கிற விடயத்தை பார்ப்போம். ஸோ எல்லாருக்குமே இது ஓ லெவல்ல 10ஆம் ஆண்டுல நீங்க படிச்சிருக்கக்கூடிய விடயம் தான். பாத்தீங்கன்னா மடக்கையை பொறுத்தவரையில உதாரணமா இரண்டு இலக்கங்கள் பெருக்கப்படுவது அப்படின்னு வச்சுக்கொள்வோம். இரண்டு இலக்கங்கள் பெருக்கப்படுவதுன்னு வச்சுக்கோ, எக்ஸும் வையும் பெருக்கப்படுவதுனால் இதுக்கு நாம லொக் அடி 10 கொண்ட லொக் எடுக்கிறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. லொக் எக்ஸ் தர வை அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கொண்டால் அப்ப எக்ஸ் வைங்கிற இலக்கம் பெருக்கப்படுவது. ஸோ இதுல பருமனை நாம கண்டுபிடிக்கணும்னால் எக்ஸையும் வையையும் பெருக்கி வர பருமனை நாம கண்டுபிடிக்கணும். அப்ப எக்ஸுக்கும் வைக்கு நம்ம லொக் எடுக்கிறோம். இப்படி அடி 10ல லொக் எடுத்த உடனே நம்ம என்ன சொல்லலாம்னா லொக் எக்ஸ் இன்டு ஒய் என்னத்துக்கு சமனாரிக்கும்னால் log x plus log y க்கு சமனாரிக்கும் இல்லையா? எனவே xy பெருக்கப்படக்குள்ள அதை மடக்கைக்குள்ள கொண்டு வந்து இவ்வாறான ஒரு அமைப்புக்கு மாத்தலாம். திருப்பி இது ரெண்டையும் கூட்டி வார பருமனை அண்டிலோக் எடுப்பதன் மூலமா நம்ம xy பெருக்கத்தை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது என்னங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் மூலமா செய்து காட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு சமன்பாடு எடுக்கலாம். உதாரணமா log x சிங்கிள் y அப்படின்னால் இதுக்குரிய தொடர்பு உங்களுக்கு தெரியும். log x-ல இருந்து log y வந்துட்டு கழிச்சு வருகிறது அப்படித்தானே? log x சிங்கிள் y அப்ப log x மைனஸ் log y அப்படின்னு சொல்லுவோம். இதே போல பாத்தீங்களா இருந்தால் இன்னும் ஒரு தொடர்பு, இது மூணு தான் நமக்கு பிரதானமா தேவைப்படக்கூடியது அறிக்கக்கூடியது. log x-இன் எண்ணாம் அடுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னால் log x-இன் எண்ணாம் அடுக்கு இதெல்லாம் வர்க்க மூலம் ஏனைய அடுக்குகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்களை யோசிக்கலாம். log x-இன் எண்ணாம் அடுக்கு என்றால் இது நாம n இன்டு log x என்று எழுதலாம் இல்லையா? இப்படி உங்களுக்கு லொக்கோட தொடர்புடைய இந்த விடயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணித்தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா மடக்கை அட்டவணைக்குள்ளால சுருக்கல்களை செய்வோம். இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு உதாரணம் 1 பாத்தீங்கன்னா 23.86 இத 51.42 இந்த மாதிரி இரண்டு இலக்கங்களை பெருக்கி நம்ம விடை எடுக்கணும்னு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இந்த ரெண்டு இலக்கங்களையும் மடக்கைக்குள்ளால நம்ம எப்படி விடையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸும் வையும் பெருக்கப்படக்குள்ள லொக் எடுத்தமா இருந்தால் லொக்குட பருமன்கள் கூட்டுப்படும் இல்லையா? எனவே நாம இதுக்கு லொக் எடுக்கிறோம். ஸோ லொக் 23.86 log 51.42 கூட்டுப்படும். சரியா? இப்ப நீங்க இது ரெண்டும் கூட்டுப்படணும். இங்க வந்துட்டு லொக் எடுத்த உடனே இந்த மடக்கை அட்டவணையின்படி இது ரெண்டும் கூட்டுப்பட்டு வரப்போகுது. ஸோ மடக்கை அட்டவணையில log 23.86 என்ன இதை நாம பார்க்கணும். ஸோ முதல் மடக்கை அட்டவணையை நீங்க பயன்படுத்தணும்னா இங்க இருக்கக்கூடிய இலக்கங்களை நீங்க விஞ்ஞான முறை குறியீட்டுல எழுத தெரிஞ்சிருக்கணும். அதாவது 23.86 இவர் எடுப்பமே எடுத்தீங்கன்றால் இந்த 23.86 விஞ்ஞான முறை குறியீட்டில் எழுதுறால் ஒரு தசத்துக்கு இடது பக்கம் ஒரு பெறுமதியுள்ள இலக்கம் இருக்கணும். அப்ப சிக்னிபிகன்ட் நம்பர் இருக்கணும். 2.386 தர 10 எழுதுவோம். இந்த தசத்தை இங்கால கொண்டு வரது தசத்திர இடது பக்கம் ஒரு பெறுமதி இலக்கம் வரணும். 0 அல்ல, ஒரு பெறுமதி உள்ள இலக்கம் வரணும். எப்படி வரணும்? 2.386 தர 10 அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்ப பாருங்க, இத இப்படி எழுதிட்டோம். எழுதினதுக்கு பிறகு 10 என்ன அடுக்கு இருக்குது? 1. அப்ப அந்த 1 இப்படி போடணும். 1 தசம் அப்படின்னு போடுங்க. இந்த 1 இங்க போட்டாச்சு. இப்ப 2.386 இருக்குதானே, இவருக்கு நீங்க மடக்கை பார்க்கணும். எப்படி மடக்கை பார்க்கறேன்டா, மடக்கையில 3 டிஃப்ரெண்டான குளம் இருக்கு. ஃபர்ஸ்ட் குளம், செகண்ட் குளம்ல வந்துகிட்டு 0 to 9 வரைக்கும் இருக்கும். அடுத்த குளம்ல இருந்து 1 to 9 வரைக்கும் இருக்கும். சரியா? இப்ப இந்த மடக்கை அட்டவணைன்னு கவனமா இருக்கணும். மடக்கைன்னு இருக்கும், ரைட்? இன்னொன்று இருக்கு முரண் மடக்கை. ஃபர்ஸ்ட்டுக்கு மடக்கையை தான் யூஸ் பண்ணணும். இப்ப இதுல முதல் 2 இலக்கத்தை எடுக்கணும். 2, 3 23. இத முதலாவது குளம்ல எங்க இருக்குன்னு பார்க்கணும். 23. அடுத்த இலக்கத்தை எடுக்கணும். 8. இது 2வது குளம்ல எங்க இருக்குன்னு பார்க்கணும். 23, 8. அடுத்த
இலக்கத்தை பார்க்கணும். அது அடுத்த கொலம்ல எங்க இருக்குன்னு பார்க்கணும். 6 இப்படி 23 8 அங்கால 6 இப்படி வரணும். இப்ப நாம மடக்கை அட்டவணை எடுக்கிறோம். மடக்கை அட்டவணை எடுத்தோம்டா மடக்கை அட்டவணையில கவனமா அடிக்கணும். மடக்கை அட்டவணையா அடிக்கணும். அதுல 23 8 எடுப்போம். 23 8 23 8 எடுத்தீங்கன்னா 37 66 வருவது. 23 8 எடுத்தீங்கன்னா மடக்கை அட்டவணையில பாருங்க 37 66 வருவது. 23 8 அங்கால அதே லைன்ல 6 பார்க்கிறோம். 6 பருமன் 11 இருக்குது. ரைட், 6 பருமன் 11. அப்ப 23 8 6 எடுத்தீங்கன்னா 37 66 நீங்க 11 வருவது. ஸோ இந்த 11 நீங்க என்ன செய்யுங்கன்னா இதோட கூட்டி விடுங்க. கூட்டி விட்டா என்ன வரும்? 37 7 7 வரப்போகுது இல்லையா? ரைட், ஆக 3 7 7 7 போடுங்க. சரியா? அப்ப 1.3 7 7 வரும். அடுத்தது இதே மாதிரி log 51.42 எடுங்க. இதை விஞ்ஞான முறை குறியீட்டுல எழுதுவோம். எழுதினா எப்படி வரும்? 5.142 தர 10 1 வரும். 10 அடுக்கு 1 தானே, அப்ப 1.51 எடுப்போம். ரைட், இதே மாதிரி 51க்கு வருவோம். முதல் 2 இலக்கம் 51. அடுத்தது யாரு? 4. அப்ப 51 4. அடுத்தது யாரு? 2. அப்ப 2. இதை நம்ம இப்ப விளையாட போறோம். இப்ப பாருங்க 51 4. இந்த 51 4 எடுத்தீங்கன்றால் 51 4 71 10 இருக்குது. ரைட், அடுத்தது 2 எடுத்த மாதிரி இருந்தால் 2 தான் இருக்குது. அப்ப 71 10ஓட 2 கூட்டணும். அப்ப என்ன வரும்? 71 12 வரும். இப்ப நீங்க இது ரெண்டையும் கூட்டுங்க. சரியா? இதையும் நாம என்ன செய்ய போறோம்? இந்த மடக்கை எடுத்த ரெண்டையும் கூட்ட போறோம். அப்ப 1.7 1 1 2 கூட்டுறோம். கூட்டினோம்னா என்ன வரும்? 3.088 வரும். ரைட்டா? இப்ப இது ரெண்டையும் கூட்டக்குள்ள நமக்கு 3.088 வந்துட்டு. இப்ப நீங்க இந்த லொக் எடுத்து கூட்டின இந்த பருமனுக்கு மறுபடியும் ஆன்டிலோக் எடுங்க. இப்ப நீங்க ஆன்டிலோக் எடுக்க போறீங்கடா, இதை நீங்க விஞ்ஞான முறை குறியீட்டுல யோசிங்க. அப்ப 3.088 இருக்குது இல்லையா? சோ இதுக்கு நாம இப்ப என்ன செய்ய போறோம்? ஆன்டிலோக் எடுக்க போறோம். ரைட், ஓகே. அப்ப பாருங்க 3.088 முரண்மடக்கையை பாவிக்க போறோமா? இப்ப நீங்க இதை விஞ்ஞான முறை குறியீட்டு அமைப்புல யோசிக்கிறீங்க. அப்ப 3.088 இந்த 3 10 எழுதுங்க. சரியானே? 10 வளமே அப்படிதான் செஞ்சோம். 23.86 லொக்ல இருக்கக்குள்ள அதுக்கு லொக் எடுக்கக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்? 23.86 2.386 தர 11 போட்டு இந்த அடுக்கு இங்க போட்டோம். இப்ப இந்த லொக்குக்கு திருப்பி நாம மாறி எடுக்க போவங்களுக்குள்ள இந்த 3 முன்னுக்கு இருக்குதா, அப்ப 13 போடுவோம். போட்டதுக்கு பிறகு இங்க வருவோம். 0.889 இருக்குது இல்லையா? 0.889 இருக்குது. 0.889 இருக்குது. சோ இங்கேயும் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, ரைட், இங்கேயும் இந்த 0.8 ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற இந்த 0.8 எடுங்க. உங்களோட மடக்கையில ஆன்டிலோக் அமைப்பு எடுங்க. முரண் மடக்கை எடுங்க. ஆன்டிலோக் அரித்தம் எடுங்க. இதுல 0.8 பாருங்க. இதே ஸ்டைல தான் நீங்க செய்ய போறீங்க. ஆனா ஆன்டிலோக்ல வரப்போகுது, அவ்வளவுதான். இது மடக்கைன்னா அது முரண் மடக்கை. அப்ப அடுத்தடுத்த பேஜ்ல இருக்குது பாத்தீங்கன்னா விளங்கும். 0.8 பாருங்க. அடுத்த கோலம்ல 8 பாருங்க. 0.88. சோ 0.88 ஆன்டிலோக் எடுத்தோம்னால் 0.88 1225 வரும். இங்க யார் இருக்கிறா? 9. இதை மீன் டிஃபரன்ஸுக்குள்ள கொண்டு வாங்க. 9 அதே லைன்ல 0.88 அங்கால 9. ஒன்பது 3 இருக்குது இல்லையா? ரைட், இதுல கொஞ்சம் பாருங்க, ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்ப 0.8 இங்கேயும் 8. சோ 1225 வரும். இங்க மீன் டிஃபரன்ஸ்ல 9 இருக்குது. இந்த 9ல 3 வருவது.
இதுல கவனமா இருக்கணும். நீங்க எடுத்த அடுப்புல மீன் டிஃபரெண்ட் வச்சு நீங்க விடை எழுதிடக்கூடாது. அதாவது இப்ப 1 2 2 5 இந்த 3 கூட்டினா என்ன வரும்? 1 2 2 8 வரும். அப்படிதானே வரும். அப்ப நாம ஆஹ் என்ன 1 2 2 8 இருக்குதுண்டா இந்த இடத்துல இந்த சந்தர்ப்பத்துல இந்த விஞ்ஞான முறை குறியீட்டில் எழுதக்குள்ள 1.28 அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா? நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தசம் எட்டு எட்டு 1225 மீன் டிஃபரண்ட் 9க்குரியது 3 கூட்டினா 1228 வருவது. அதே நேரத்தையில தசம் 8 நல்லா பாருங்க, இதுக்கு பக்கத்துல 9 ஒரு ஆள் இருக்காரு தானே இந்த 2வது குளம்ல, அவர பருமன் 1227 என்று இருக்குது. இங்கதான் நம்ம யோசிக்கணும். தசம் 8 9 பருமன் 1227 தான் இருக்குது. தசம் 8 8 9 பருமன் 1228 இருக்குது. எனவே இந்த இடத்துல நீங்க 1228 எடுக்காம எதை எடுக்கிறது மிக பொருத்தம்னால் 1227 எடுக்கிறது பொருத்தம். அதாவது 3.0889 நீங்க 8 9 மாதிரியே யோசிக்கிறது பொருத்தம். ஏன் விளங்குதா? ஏன்னா இதையும் இதையும் எடுத்து இதோட மீன் டிஃபரண்ட்டுக்குரிய இந்த 3ஐயும் கூட்டி வாரது 1828. ஆனா இந்த இந்த மடக்கை அட்டவணையில 2வது குளம்ல இருக்கக்கூடியது ரைட், இந்த மீன்ல இருக்கக்கூடியது தசம் 8 9க்குரியதே 1827 தானே வரும். அப்ப தசம் 8 8 9க்குரியது 1828 வராது. அப்ப இந்த குளமுக்குள்ள போறதை விட இந்த குளமுக்குள்ள இருக்கிற பருமன் திருத்தமானது. அதனால இப்ப 1227ங்கிறது தசம் 8 9க்கு வருவது, தசம் 8 8 9க்கு 1828 வருவதுண்டா இதை விட இது பொருத்தம். அப்ப நாம இதை இப்படி யோசித்தமா இருந்தால் நாம 1227 எடுக்கிறது தான் பொருத்தமா இருக்கு. அந்த அடிப்படையில நாம இதை யோசிப்போம். தசம் 8 9 எடுத்தமா இருந்தால், தசம் 8 9 எடுத்தமா இருந்தால் சரியான 1227 என்று வரப்போகுது. சரியா? அப்ப அண்ணளவா நமக்குரிய விட வந்துட்டு 1227 வரும். அப்ப இதுல சில நேரங்கள்ல இப்படி வரும். மேபி அப்படியான விடைகள் உங்களுக்கு சிக்கல் வரும் பட்சத்துல ஃபைனல் எக்ஸாம்ல பாத்தீங்களா இருந்தால் இப்படியான பிரச்சனைகள் வரக்குள்ள விடையை வந்துட்டு ரேஞ்சில தான் கொடுப்பாங்க. உதாரணமா இப்படியான ஒரு பெருக்கல் இப்படி ஒரு பருமன் வருவதுனால் விடைகள் வந்துட்டு ரேஞ்சில் இருக்கும். குறிப்பிட்ட வீச்சுக்குள்ள விட இருந்தா புள்ளியை வழங்குங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்ப அது ஒரு இஷ்யூ இல்லை. மடக்கை அட்டவணையில எப்படி மடக்கையை வச்சு முரண் மடக்கையெல்லாம் கண்டு செய்யறங்கிற விடயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் நான் செய்து காட்டுறேன். ரைட், இன்னொரு எக்ஸாம்பிள். இப்படி எடுப்போமே, ஒரு கனமூலத்துக்குள்ள எடுப்போம். 24.12 sorry தர 33.56 7.415 இப்படி ஒரு இலக்கம். இந்த இலக்கங்களை கொண்ட இந்த தொகுதியை நாம வந்துட்டு சுருக்க போறோம். ரைட், இப்ப நல்லா பாருங்க. முதல் விஷயம், இங்க இது எல்லாத்துக்கும் ரைட் ஒன்றிங்கில் 3ஆம் அடுக்கு இருக்குது. நாம தான் சொன்னோம் log x இன் எண் என்றால் இது n இன்டு log x க்கு சமன் இல்லையா? இப்ப இவங்க எல்லாரையுமே நாம ஒரு எக்ஸ் எடுத்தோம்னால் இவங்களோட அடுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்றிங்கில் 3ஆம் அடுக்கு. அப்ப அந்த இதுல அடுக்கு லொக் அடுக்குள்ள என்ன செய்யப்படும்னால் அதுல அடுக்கானது முன்னுக்கு பெருக்கப்படக்கூடியதா இருக்கும். அப்ப நாம என்ன செய்வோம்னால் ஒன்றிங்கில் 3 மடக்கை எடுக்கிறோம். ஒன்றிங்கில் 3 இன்டு இதுக்குள்ள இருக்கிற கோவைகள் எழுதுவோம். log 24.12 இதோட இது பெருக்கப்படுது. அப்ப கூட்டுப்படட்டும் 3.56 இது ரெண்டும் பெருக்கப்படக்குள்ள இது கழிப்படும் இல்லையா? பிரிப்படுறதால கழிப்படும். அப்ப log 7.415 இப்படி எழுதுவோம். விளங்குதா? இந்த கோவையை எப்படி எழுதியாச்சு. இப்ப நீங்க அடுத்த ஸ்டெப் என்ன செய்யுங்க,
மடக்கையை பாருங்க. 24.12 எடுங்க. மடக்கைக்குள்ள வரணும். மடக்கைக்குள்ள ஆன்டிலோக்குள்ள நிக்கிறல்ல 24.12. ஸோ 24 ஒன்றுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. ரைட், பழமைய மாதிரி இங்க வந்தீங்க என்றால் மடக்கை அட்டவணையில 24 இங்க 1, 24 1 மீன் டிஃபரன்ட்ல 2 வரட்டும். 24 ஒன்றை பொறுத்த வரையில 24 1 38 20 இருக்குது. 24 1 38 20 1 2 பாத்தீங்களா இருந்தா 4 இருக்குது. 38 20 அங்கால 4 சரியான. 38 20 இங்கால 4 வருவது. அப்ப 38 24 வரும். மேபி சில நேரங்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப இந்த ஒன்றுக்கு பக்கத்துல இருக்கிற 2 பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாத்தீங்க. 24 2 எடுத்தீங்கன்னா 24 2 எடுத்தீங்கன்னா 38 38 இருக்குது. அப்ப 24 1 2 எடுத்தீங்கன்னா 38 20ஓட 4 கூட்டுப்பட்ட என்ன வரும்? 38 24 வரும். 24 2 எடுத்தீங்கன்னா 38 38 வரும். அப்ப இது வந்துட்டு இதை விட ரொம்ப பெரிய பருமன் தானே. அப்ப நீங்க இதை யோசிக்க தேவையில்லை. அப்ப 24 1 2 38 20 இதோட 4 கூட்டினா 38 24 வரப்போகுது. ரைட். இதை விஞ்ஞான முறை குறியீட்டு எழுதக்குள்ள நம்ம எப்படி எழுதிருப்போம்? 24.12 நம்ம எப்படி எழுதுவோம்? 2.412 தர 11 எழுதுவோம். ஒரு தானம் இடப்பக்கம் நகரணும். அப்ப 1.38 1 2 2 4. அடுத்து 3.56 ஆல்ரெடி அது விஞ்ஞான முறை குறித்த அமைப்புல தான் இருக்குது. அப்ப தசம் இங்கால 1 தான் இருக்குது. அப்ப 0 தசம். ரைட், 0 தசம். ஏன் 3.56 இருக்குது. விஞ்ஞான முறை குறியீட்டுல எப்படி வரும்? 3.56 தர 10 0 தான் வரும். சரியா? அப்ப 0 தசம். இப்ப 35 6க்கு மடக்கையை பாவிக்க போறோம். சோ 35 இங்க 6 35 6 மடக்கை எடுத்த மாதிரி இருந்தால் 35 6 35 6 என்ன வருவது? 55 14 வருவது. 55 14 மைனஸ் 7.415 இதுக்கு விஞ்ஞான முறை கூறுல 0 தசம் தான் வரப்போகுது. 74 15க்கு பாருங்க. 74 15 74 வரணும். இங்க 1 வரணும். இங்கால 5 வரணும். 74 15 74 எடுத்தீங்களா இருந்தால் மடக்கை அட்டவணையில 74 1 74 1 பாத்தீங்கன்னா 86 98 வருவது. 86 98 74 1 86 98 1 5 5 எடுத்த மாதிரி இருந்தால் 3 வருவது இல்லையா? 74 சரியா பார்த்து கொள்ளணும். 74 1 86 98 அங்கால 5 3 இருக்குது. அப்ப 86 98ஓட இந்த 3 கூட்டுப்படும். கூட்டுப்பட்டா 87 0 1 வரணும் இல்லையா? 87 0 1 வரும். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி வரும். ரைட்டா? இப்ப நாம இதை கூட்டி கழிச்சு பிரிக்க வேண்டி வரும். கொஞ்சம் வேலை தான். ரைட், பெரிய சுருக்கல்கள் வரக்குள்ள இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தி ஆக வேண்டி வரும். இவர் 2 வரையும் கூட்டி இதுல இருந்து இதை கழிக்க போறோம் இல்லையா? 1.3824ஓட 0.5514ஓட நாளை கூட்டுவோம். 8 3 13 9 1.93 வரும் இல்லையா? 8 3 13. ஓகே, அடுத்தது இதை கழிக்க போறோம். அப்ப 0.8701 கழிங்க. கழிச்சிங்களா இருந்தா 7 3 6 0 1. அப்ப 1.0637 வரும். இதை நாம 1 3ஆல பிரிக்கிறோம். பிரிச்ச மாதிரி இருந்தா 9 15 12 15 அந்த அளவா 7 அல்லது 6 போடலாம். எப்படி வரும்? சரியா? டபுள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், 7 அல்லது 6 போடலாம், பிரச்சனை இல்லை. நான் 7 போடுறான் அளவா இப்படி வரும். இப்ப நாம கடைசியா லொக் எடுத்து ஃபைனலி இப்படி வந்துட்டு இப்ப நாம என்ன செய்யணும்? ஆன்டிலோக் எடுக்கணும். ஆன்டிலோக் எடுக்க போகக்குள்ள ரைட்
சைபர் தசம் 35457 அப்படின்னு வருவது இல்லையா? அப்ப நம்ம அடுத்த ஸ்டெப் அண்டிலோக்கு பாத்தீங்களா இருந்தால் இங்க 0 தசம், அப்ப 10 பூஜ்ஜியம் 35 45 7 அப்படின்னு வருவது. அப்ப 35 ஆன்டிலோக் எடுப்போம். 35 ஆன்டிலோக்ல 35க்கு வாங்க. 35 ஆன்டிலோக்ல வருவோம். 35 4 35 4 4 ஓகே. 2259 இருக்குது. 35 4க்கு 2259 இருக்குது. 35 4 அங்கால 5, மறுபடியும் ஒரு 5 வருவது. 5க்கு 3 இருக்குது இங்க. இப்ப நாம கட்டாயம் பக்கத்துல இருக்கிற இலக்கத்தை செக் பண்ணிக்கொள்வோம். 35 4 இங்க 5க்கு வந்துட்டு 3 இருக்குது. இப்ப கூட்டினா 22 62 வந்துடும். 5 வச்சு செக் பண்ணி பார்ப்போம். 35 5 செக் பண்ணி பார்த்தால் 22 70 வரும். 35 இந்த 5 பக்கத்துல இருக்கிற 5 வச்சு செக் பண்ணி பாத்தீங்கன்னா 22 70 வருது. அப்ப இது பெட்டர் அதை விட இல்லையா? அப்ப என்ன வரும்? 22 62 22 62 வரும். சரியா? விஞ்ஞான முறை குறியீட்டுல எழுதுறோம் 22 62. அப்ப விட என்னதான்? 2.262 வரும். ஓகேயா? நம்ம கால்குலேட்டர்ல சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். அக்யூரேட்டான பருமனை அறிக்க முடியாது, இருந்தாலும் ஓரளவுக்கு என்ன செய்யும்? செட் ஆகும் இல்லையா? அண்மித்த பருமனை அறிக்கும். எஸ், கால்குலேட்டர்ல நம்ம கால்குலேட் பண்ண டைம்ல வர விட 2.262413 போகுது. ஓகே தானே இல்லையா? விளங்குது? அப்ப என்ன செஞ்சிருக்கிறோம்? அப்ப மடக்கை அட்டவணையை பாவிக்கக்குள்ள எவ்வாறு லொக் எடுக்கிறது, அதுல இருந்து எப்படி ஆன்டி லொக் எடுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் 2 கேள்விகளை வேகமா சொல்லி இருக்கிறேன். ஏற்கனவே புதுசா இருக்கிற ஆட்களுக்கு இது பிரயோசனமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மேபி நீங்க திருப்பி கூட என்ன செய்து கொள்ளலாம், இதை பார்த்துக் கொள்ளக்கூடியதா இருக்கும் இல்லையா? இப்ப கட்டாயம் என்ன செய்யுங்கன்னா மடக்கை அட்டவணையை வச்சு தீர்க்கிறது எப்படிங்கிற விடயத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்த ஸ்டெப்பா நாம பேச போற விடயம், அடுத்ததா நாம பேச போறது பாத்தீங்களா இருந்தால் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப பிரயோசனமான ஒரு விடயம். சில வர்க்க மூலங்களை எப்படி ஃபாஸ்டா கால்குலேட் பண்றேன், வர்க்க மூலங்களை எப்படி நாம ஃபாஸ்டா கால்குலேட் பண்ணலாம் என்கிற விடயத்தை பத்தி பேச போறேன். சோ பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு வர்க்க மூலம் ஏதாச்சும் ஒரு இலக்கத்தை எடுப்போமே. 70 அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. வர்க்க மூலம் 70 இருக்குது. வர்க்க மூலம் 70ங்கிறத விட ஒரு 65 எடுத்துக்கோமே. சரி, வேணாம், கொஞ்சம் பெரிய பருமனா எடுப்போம். 630 வர்க்க மூலம் 630 இருக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப இந்த வர்க்க மூலம் 630 பருமன் என்ன, இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். சரி, இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு வழி ஒன்று இருக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க 630 எப்படி எழுதலாம்னால், 630க்கு முன்னுக்கோ அல்லது பின்னுக்கோ இருக்கக்கூடிய ஒரு வர்க்க பருமன், முழு என்ற வர்க்க பருமனை யோசிங்க. அதாவது நல்லா பாத்தீங்கன்னா 630க்கு முன்னுக்கோ அல்லது பின்னுக்கு இருக்கக்கூடிய வர்க்க பருமன் ஒன்றை யோசிக்க, முழு எண்ணோட வர்க்கத்தை யோசிக்கக்குள்ள 625 வரும் இல்லையா? 25 வர்க்கம், அப்படிதானே? 25 வர்க்கம். அப்ப எத்தனை வரும்? 625 வரும். இப்ப 630 625 பிளஸ் 5 எழுதலாம். எழுதலாம் தானே? அப்ப இதுக்கு இந்த இலக்கத்துக்கு முன்னுக்கோ பின்னுக்கோ
அண்மித்த ஒரு பருமனை யோசிக்கணும். வர்க்கத்தை கொண்ட ஒரு பருமன். அப்ப 625 பிளஸ் 5 எப்படி எழுதுவோம்? எழுதினதுக்கு பிறகு 625 வர்க்கமூலம் யாரு? 25. சோ 25 பிளஸ் இதோட கூட்டுப்படுற 5 இருக்காது தானே? இந்த 5 நீங்க என்ன செய்யலாம்னால் இரண்டால பிரிச்சு 625 வர்க்கமூலம் 25 தானே, இந்த 25ஆலையும் பிரிங்க. அதாவது இந்த 25 ரெண்டால பெருக்கி அதை 5ஆல பிரிச்சு விடுங்க. பிரிச்சு விட்டீங்கன்னா 25 50 2 தர சாரி 5 கீழ் 25 தர 2 50 வரும். சுருக்கினா 10. அப்ப 25.1 கிட்ட வரும். சரியா? அப்ப வர்க்கமூலம் 630 பருமன் அன்னளவா 25.1 வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போ உதாரணமா இதுல நம்ம கால்குலேட்டர்ல எடுத்த மாதிரி இருந்தால் கால்குலேட்டர்ல 630 அடிச்ச மாதிரி இருந்தா எக்யூரேட்டான பருமன் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா 25.099 வரும். ஓகே தானே இல்லையா? விளங்குதா? அப்ப வர்க்கமூலம் 630 என்ன வர்க்கத்தை கொண்ட ஒரு முழியன் வர்க்கத்துக்குரிய கோவையோட சரியான ஸ்கொயர் பருமன் சொல்லுவோம். அதோட 630 என்ன கொண்டு வரணுமா இருந்தா இந்த கூட்டு வண்டி வருது. அப்ப இதை இப்படி எழுதி போட்டு இதை 25 இதை உடைச்சு 25 எழுதிட்டு இந்த 5ஆல இதுல வர்க்கமூலத்துக்குரிய பருமன் 625 வர்க்கமூலத்துக்குரிய பருமன் 25 2ஆல பெருக்கி பிரிச்சு விட்டீங்கன்னா சரி. ரைட். இதான் நாம வர்க்கமூலம் காண்ற மெத்தட். சோ இதுல சில பேருக்கு இது ஏன் எப்படி இது வந்திக்கு அப்படின்னு ஒரு டவுட் வரும். இது பின்னுக்கு இருக்கிற காரணம் என்ன? சோ நான் இதுக்குரிய காரணத்தை சொல்லி விடுறேன். இதுவும் உங்களுக்கு பிரயோசனமான ஒரு விடயம்ங்கிறதால இந்த மாதிரி கால்குலேஷனை எப்படி செய்யலாம்ங்கிற இதுக்கு பின்னுக்கு இருக்கிற காரணத்தை சொல்லி இன்னும் ஒரு உதாரணத்தை காட்டுறேன். இதுக்குரிய காரணம் என்ன சொல்றாங்கன்னா, முதலாவது நீங்க ஹீட்ல படிக்கிற ஒரு தியரி, ஹீட்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு ஐடியா என்னென்றால் 1 பிளஸ் எக்ஸின் எண்ணாம் அடுக்கு அப்படின்றால் சரியா 1 பிளஸ் எக்ஸின் எண்ணாம் அடுக்கு அப்படிங்கிற விடயத்தை எடுத்தீங்கன்னால் நீள விரிவு சரியானே அங்க எல்லாம் கூடுதலா பயன்படுத்துற ஒரு விஷயம். 1 பிளஸ் எக்ஸின் எண்ணாம் அடுக்குல இந்த ஒன்றுங்கிறது ஒன்றோட ஒப்புடக்குள்ள எக்ஸ் ரொம்பவும் சிறிய பருமனா இருந்தா நாம இத 1 பிளஸ் என் எக்ஸ் என்று அன்னளவா சொல்லலாம் இல்லையா? 1 பிளஸ் எக்ஸின் எண்ணாம் அடுக்கா இருந்தால் இதை நம்ம 1 பிளஸ் என் எக்ஸ் என்று அன்னளவா சொல்லலாம். எப்ப எக்ஸுங்கிறது ஒன்றோட ஒப்புடக்குள்ள மிகச்சிறிய பருமனா இருந்தா இப்படி சொல்லலாம். இப்படி நீங்க ஹீட்ல படிச்சிருப்பீங்க. இப்ப இந்த ஐடியாவை தான் உண்மையா அந்த கேள்வியில நம்ம அப்ளை பண்றோம். எப்படின்னா இப்ப வர்க்கமூலம் 630 இருக்குத்தாங்க. இந்த வர்க்கமூலம் 630 நாம 625 பிளஸ் 5 வர்க்கத்தை கொண்ட ஒரு பருமனோட சேர்த்து எழுதினோம். எழுதினதுக்கு பிறகு நம்ம உண்மையா என்ன செஞ்சோம்னா இங்க என்ன உண்மையா நடக்குதுன்னா இந்த 625 பிளஸ் 5ல நான் என்ன செய்யறேன்னா 625 பொதுவா எடுக்கிறேன். பொதுவா எடுத்தா என்ன வரும்? இங்க 1 வரும். இத பொதுவா எடுத்தா 5 625 வரும். இப்படி வருமா இல்லையா? இதுல 625 பொதுவா எடுத்தா இப்படி வரும். இப்ப நாம இதுவும் பெருக்கப்படுவதானே. அப்ப வர்க்கமூலம் 625 இன்டு வர்க்கமூலம் 1 சக 5 625 எழுதுவோம் இல்லையா? இப்படி எழுதலாம். இப்ப வர்க்கமூலம் 625 அதான் 25 இன்டு என்ன ரூட் ஆஃப் 1 பிளஸ் 5/625 இல்லையா? இப்ப நல்லா பாருங்க 1 பிளஸ் இப்படி ஒரு கோவை வருவது என்றால் இங்க பாருங்க 1 பிளஸ் எக்ஸின் எண்ணாம் அடுக்கு எக்ஸுங்கிறது ஒன்றோட ஒப்புறக்குள்ள சின்ன பருமனா இருக்குதா? அதை 1 பிளஸ் என் எக்ஸ் எழுதலாம் தானே. அந்த அடிப்படையில 1 பிளஸ் 5/625 முழுவதின் அரையாம் அடுக்கு தானே. வர்க்க மூலம் அரையாம் அடுக்கு தானே. அதனால இத இப்படி எழுதலாமா இல்லையா? அப்ப இவ்வளவும் அரையாம் அடுக்கா. அப்ப 1 பிளஸ் எக்ஸ் இங்க எக்ஸ் யாரு? இந்த அறிக்காது 5/625 ரைட் இன்டு என் அடுக்கு என்ன என் இதுல அடுக்கு என்ன இவளோட வர்க்க மூலம் இல்லையா? அப்ப இவளோட அடுக்கு என்ன 6. அப்ப 6 1 பிளஸ் என் எக்ஸ் வடிவம் இப்படி எழுதலாம். இப்ப இத விரிச்சிங்கண்டா என்ன வரும்? 25. இத விரிக்கக்குள்ள 25 இங்க 625. அப்ப சுருக்கப்பட்டா 25 வர்க்கம் தானே 625. அப்ப சுருக்கப்பட்டா 5 2 தர இது இதோட பெருக்கப்படக்குள்ள சுருக்கப்பட்டு 25 வரும். சோ ஃபைனலி நாம என்ன சொல்லலாம்? இந்த இலக்கத்தை இவ்வாறு எழுதினதுக்கு பிறகு இதுல வர்க்க மூலத்தை இதுல 625 வர்க்க மூலத்தோட
கூட்டுப்படுற இலக்கத்தை அதுல வர்க்கமூலத்தால பிரிச்சு வர்க்கமூலத்தை ரெண்டால பெருக்கி விட்டீங்கன்னா சரின்னு சொல்றோம். இதுதான் இதுக்குரிய காரணம். ஏன்னா இது என்னன்னே தெரியாம சில பேர் என்ன செய்வாங்கன்னா சும்மா பயன்படுத்திட்டு போவாங்க. ரைட். அதுக்குரிய காரணம்ங்கிறது நீங்க ஹீட்ல படிக்கிற அந்த கன்செப்டோட கனெக்ட் ஆகி வருவது. ரைட். சோ தெரிஞ்சுக்கொண்டா நெல்லம்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் செய்து காட்டுறேன் பாருங்க. வர்க்கமூலத்தை வச்சு எப்படி ஃபாஸ்டா கண்டுபிடிக்கலாம்ங்கிறதுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள். இப்ப உதாரணத்துக்கு வர்க்கமூலம் 1000 எடுப்போம். சாரி, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய பருமன் எடுப்போமே. 2545 அப்படின்னு எடுப்போம். வர்க்கமூலம் 2545 ஒரு பருமன் எடுப்போம். இதுல வர்க்கமூலத்தை அன்னளவா கண்டுபிடிக்க போறோம். எப்படி அன்னளவா கண்டுபிடிக்கலாம்? 2545 ரைட். இதை நாம 2500 பிளஸ் 45 எழுதலாம். ரைட். வர்க்கமூலம் 2500 பருமன் தான் எத்தனை? 50. நீங்க கூட்டுப்படுறது 45. அப்ப 50 தர 2ஆல அதை பிரிச்சு விடுங்க. அப்ப 50 பிளஸ் 45 2 வரும் 100. 50.45 வரும். அப்ப அன்னளவா 2545 பருமன் 50.45 வரும். விளங்குதா? இப்படிதான் வர்க்கமூலத்துல பருமன்களை நாம கண்டுபிடிக்கிறோம். இதுல இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளலாம். கட்டாயம் இப்ப நம்ம இதை உடைச்சல 2545 2500 பிளஸ் 45 எழுதக்குள்ள நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பருமன் இதை விட கொஞ்சம் நெல்ல பெரிய பருமனா இருந்தா உங்களோட விட நெல்ல திருத்தமா வரும். இதோட ஒப்பிடக்குள்ள இந்த பருமன் நெல்ல கொஞ்சம் பெரிய பருமனா இருந்தா விட எப்படி வரும்? நெல்ல திருத்தமா வரும். சரியான? இந்த ரெண்டு பருமன அண்மித்த பருமனா இருந்தா விட திருத்தம் குறைவா இருக்கும். அதை நீங்க கவனித்துக் கொள்ளலாம். இப்ப உதாரணமா என்னத்தை சொல்லலாம்? ரைட். 220 எடுப்போம். வர்க்கமூலம் 220 பருமன் எடுத்தீங்கன்னா இப்ப வர்க்கமூலம் 220க்கு நீங்க பருமனை கண்டுபிடிக்க போகக்குள்ள ரைட். உதாரணத்துக்கு 14 வர்க்கம் 196 இல்லையா? அப்படித்தானே? 15 வர்க்கம் 225. இப்ப இது வர்க்கமூலம் 220 இருக்கக்குள்ள நீங்க எப்படி எழுதலாம்? 196 பிளஸ் இது 4 24 இப்படி எழுதலாம். கூட்டினீங்கன்னா 220 வரும். அல்லது இன்னொரு வழியில் எழுதலாம். 225 மைனஸ் 5 எழுதலாம். அப்படித்தானே? 14 வர்க்கத்தை வச்சு யோசித்தா இப்படி எழுதலாம். 15 வர்க்கத்தை வச்சு யோசித்தா இப்படி எழுதலாம். இந்த இடத்துல நீங்க யாரை செலக்ட் பண்ணணும்னா இந்த வர்க்கமூலம் 220 கால்குலேஷனை ஓரளவுக்கு திருத்தமா செய்யறதுக்கு 196ஓட 24 கூட்டுப்படுறதை விட 225 இருந்து 5 சின்ன பருமன் கழிப்படுவது அல்லது கூட்டுப்படுவதுன்னா இவரை நீங்க செலக்ட் பண்ணக்குள்ள உங்களோட விட இன்னும் கொஞ்சம் திருத்தமா வரும். எனவே இப்ப நாம இந்த வர்க்கமூலம் 220க்கு இவரை விட்டுட்டு இவரை செலக்ட் பண்ணுவோம். இப்ப பாருங்க, வர்க்கமூலம் 220 நம்ம இப்படி எழுதுறோம். எழுதிட்டோமா? அடுத்த ஸ்டெப் என்ன செய்யற? 225 என்ன வர்க்கமூலம் எத்தனை? 15 மைனஸ் அப்ப மைனஸ் போடுங்க. மைனஸ் ஹாஃப் இன்டூ சரியான 225 அப்ப 15 எப்படி வரும்? இப்ப 15 5 30 5 30 1 6 இல்லையா? 1 6 15.6 ஒன்று சாரி கழிப்படும் இல்லையா? கவனமா இருக்கணும். இப்ப 15 0.1 6 6 வரும். அப்ப இதை இதுல இருந்து என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்ப கழிச்சு மாறுந்தா எத்தனை வரும்? 14.3 8 வரணும் இல்லையா? அப்ப 8 3 4 போடலாம். சரியா? அப்ப 14.834 வரும். அப்ப வர்க்கமூலம் 220 பருமன் 14.834. உதாரணமா கால்குலேட்டர் எடுத்த மாதிரி இருந்தால் வர்க்கமூலம் 220 பருமன் 14 கால்குலேட்டர்ல 14.832 வரும்.
ஓகே தான் இல்லையா? விளங்குதா? இப்படி நீங்க என்ன செய்ய முடியும்? வர்க்க மூல பருமன்களை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நீங்க பிசிக்ஸ்ல வந்துட்டு என்ன செய்ய பாருங்கன்னா, இந்த மாதிரியான ஐடியாக்களை வந்துட்டு உங்களோட எஸ்ஏ கேள்விகள்ல ஏதாச்சும் சுருக்கல்கள் கஷ்டமா வரும்னு நீங்க ஃபீல் பண்ணக்குள்ள மடக்கையை பயன்படுத்துறதா இருக்கலாம். இந்த மாதிரி அன்னளவான சுருக்கல்களை செய்யறதா இருக்கலாம். இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. ரைட்? ஓகே, இவ்வளவுதான் இதோட தொடர்புடைய விடயம்.